இன்றைய முக்கிய செய்திகள். அதானி குழும பங்குச்சந்தை முறைகேடு குறித்து செபி விசாரணை போதுமானது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களின் வீடு, அலுவலகங்களில் திடீர் சோதனை. அமலாக்கத்துறை 3வது சம்மன் அனுப்பியும் ஆஜராக கெஜ்ரிவால் மறுப்பு. மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதமே மகளிர் உரிமை தொகை. திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் அதிகாரிகள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பழனிசாமி ராஜினாமா செய்யும் வரை போராட்டம். காலம் வரும்போது ரகசியங்களை வெளியிடுவேன் என பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். பங்குச்சந்தை முறைகேடுகளில் அதானி குழுமம் ஈடுபட்டதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க தேவையில்லை, செபி நடத்தும் விசாரணையே போதுமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிதி ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமம் வெளிநாடுகளில் போலியாக நிறுவனங்களை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது. பங்கு வெளியீட்டில் முறைகேடு, பங்கின் மதிப்பினை உயர்த்தி காட்டி அதிக கடன் பெறுதல், போலி நிறுவனங்கள் துவங்கி வரி ஏய்ப்பு செய்தல் ஆகிய குற்ற நடவடிக்கைகளில் அதானி குழுமம் ஈடுபட்டதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது. இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இப்பிரச்சினை குறித்து இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபி விசாரணையை தொடங்கியது. ஆனால் இவ்விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி திரு AM சாப்ரே தலைமையில் 6 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது. அக்குழு அளித்த அறிக்கையில் செபி அளித்த தரவுகள் அடிப்படையில் அதானி குழுமத்தின் எந்த ஒரு நிறுவனமும் பங்கு விலை அதிகரிப்பு போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறியிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இவ்வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் கூறிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க தேவையில்லை என்றும் செபி நடத்தும் விசாரணையே போதுமானது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதானி குழுமம் மீதான 24 குற்றச்சாட்டுகளில் 22 மீது விசாரணை முடிந்து அறிக்கை வழங்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள 2 புகார்கள் மீது 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க செபி அமைப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஒழுங்காற்ற அமைப்புகளின் அதிகார வரம்புக்குள் ஓரளவுக்கு மேல் தலையிட முடியாது என்று தெரிவித்தனர். செபியின் விசாரணையை சந்தேகப்படுவதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் விதிமீறல் இருந்தால் அந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமானவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில மோசடி தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு திரு ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அவர் அதனை தொடர்ந்து புறக்கணித்த நிலையில் 7வது முறையாக கடந்த மாதம் 29ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பிய அமலாக்கத்துறை இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான இடத்தையும் நேரத்தையும் திரு சோரன் முடிவு செய்யலாம் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் தமக்கு அனுப்பிய நோட்டீஸ் சட்டவிரோதமானது என்று குற்றம் சாட்டிய திரு சோரன் இதனை சட்ட ரீதியாக சந்திக்கப் போவதாக அமலாக்கத்துறைக்கு நேற்று அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திரு ஹேமந்த் சோரனின் ஊடக ஆலோசகர் திரு அபிஷேக் பிரசாத், சாஹிப்கஞ்ச் மாவட்ட ஆட்சியர் திரு ராம் நிவாஸ், கட்டடக்கலை வல்லுநர் திரு வினோத் பிரதாப் ஆகியோரின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 12 இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சாஹிப்கஞ்ச் பகுதியில் சட்டவிரோத கனிம கொள்ளை தொடர்பாக சோதனை நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் சாஹிப்கஞ்ச் பகுதியில் தமக்கு கனிம சுரங்கங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள திரு அபிஷேக் பிரசாத், அவை பாஜக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸால் ஒதுக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக திரு ஹேமந்த் சோரன் மறுப்பு தெரிவித்த அடுத்த நாளே அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெறுவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய 3வது சம்மனுக்கும் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆஜராகவில்லை. விசாரணைக்கு அழைத்து அவரை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி நிர்வாகிகள் சம்மனை சட்ட ரீதியாக சந்திக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு இம்மாதமே 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 1,63,00,000 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 1,06,00,000 மகளிர் தேர்வு செய்யப்பட்டு மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. 11,85,000 பேர் தங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து மேல்முறையீடு செய்திருந்தனர்.
இதில் தகுதியான மனுக்கள் குறித்த பரிசீலனை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தவும் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்கள் பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இம்மாதத்திலேயே மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி திரு பழனிசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யும் வரை தொண்டர்கள் உரிமையை காக்கும் போராட்டம் தொடரும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார். அந்த குழுவின் சென்னை மாவட்ட ஆலோசனை கூட்டம் திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய திரு பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் வகுத்து தந்த கட்சியின் சட்ட விதிகளை கல்நெஞ்சம் படைத்தவர்கள் ரத்து செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தவழ்ந்து சென்று பதவியை பெற்ற எடப்பாடி திரு பழனிசாமி அந்த பதவியை வழங்கிய திருமதி சசிகலாவுக்கே துரோகம் செய்தவர் என அவர் சாடினார். அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளையும் தாமே வைத்துக் கொள்ள அவர் விரும்புவதாகவும், ஜெயலலிதாவை அவமரியாதை செய்யும் ஒரே நபர் எடப்பாடி திரு பழனிசாமி தான் என்றும் திரு பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். எடப்பாடி திரு பழனிசாமி குறித்த ரகசியங்களை காலம் வரும்போது வெளியிட உள்ளதாக அவர் கூறினார். நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவளி என்று நாம் தீர்மானமாக கொண்டு வந்த தீர்மானத்தையே ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் பொதுச் செயலாளர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவுடன் இணைந்து வரும் மக்களவைத் தேர்தலை சந்திக்கப் போவதாக திரு பன்னீர்செல்வம் கூறினார். கூட்டணி அமைப்பது குறித்து பாஜகவிடம் பேசி வருவதாகவும், பிரதமரை சந்திக்க அழைப்பு வந்தால் சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கழி விருதுகள் மற்றும் பபாசி விருதுகளை வழங்கினார். நந்தனம் OMCA மைதானத்தில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை 19 நாட்களுக்கு சென்னை புத்தக காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை அமைச்சர் திரு உதயநிதி இன்று திறந்து வைத்தார். முத்தமிழ் அறிஞர் பதிப்பக அரங்கிற்குள் சென்ற அவர் திராவிடத்தால் வாழ்கிறோம் என்ற புத்தகத்தை அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோருடன் பார்வையிட்டார். தொடக்க விழாவில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், உமா மகேஸ்வரி, திரு தமிழ்மகன், திரு அழகிய பெரியவன், திரு வேலு சரவணன், திரு மயிலை பாலு ஆகிய 6 பேருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கழி விருதுடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் 9 பேருக்கு பபாசி விருதுகளையும் திரு உதயநிதி வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய வாழ்த்துரையை அவர் வாசித்தார். இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது. இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும். மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன். எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற நூலகங்களுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன். கதைகள், நாவல்கள், இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, அரசியல் என ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் 900 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் புத்தக காட்சி நடைபெற உள்ளது. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு உள்ளிட்டவற்றின் விலை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மேலும் குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக உயர்ந்து வந்த பருப்பு வகைகளின் விலை தீபாவளியின் போது கடுமையான ஏற்றம் கண்டது. இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானத்தினர் தடுமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு பருப்பு வகைகளின் விலை குறைய தொடங்கியுள்ளது. 110 ரூபாயிலிருந்து 175 ரூபாய் வரை அதிகரித்த 1 கிலோ துவரம் பருப்பு தற்போது 160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிலோ 140 ரூபாய் வரை விலை அதிகரித்த உளுத்தம் பருப்பு தற்போது 10 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. பாசிப்பருப்பு கிலோவுக்கு 7 ரூபாய் குறைந்து 105ஆகவும், கடலைப்பருப்பு 5 ரூபாய் குறைந்து 70 ரூபாய்க்கும் மொத்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் கூறினர். வட மாநிலங்களில் இருந்து வரத்து அதிகரித்துள்ளதே விலை குறைய காரணம் என அவர்கள் தெரிவித்தனர். தீபாவளி டைமில் நீங்கள் தோரம் பருப்பு பார்த்தாச்சின்னா 180, 185 வரைக்கும் போயிருக்குது. இப்போ 170, 172 வரைக்கும் வந்திருக்குது. ஒரு 10-12 ரூபா குறைஞ்சிருக்குது. இன்னும் பல ரேட்டுக்கு வரல. இன்னும் ஒரு 130, 140 வந்தால் தான் பல ரேட்டு. இன்னும் இந்த பொங்கல் முடிஞ்சால் தான் என்ன சொல்கிறாங்க கம்மி ஆகும்னு. பச்சை பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ரேட்டு குறைஞ்சி தான் இருக்குது. மார்க்கெட் தீபாவளிக்கு இருந்ததை விட பொங்கலுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. எப்போயுமே வருஷம் குறையுது தான். ஜனவரி மாதங்கிறதுனால குறையுது தான். அரிசி விலை கூடி இருக்குது.
240 ரூபாயிலிருந்து 690 ரூபாய் வரை உயர்ந்த 1 கிலோ சீரகத்தின் விலை தற்போது 450 ரூபாய்க்கு வந்துள்ளதாகவும், சோம்பு கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கோயம்பேடு மொத்த விலை வியாபாரிகள் கூறினர். எனினும் சில்லறை விலையில் பருப்பு வகைகளின் விலை குறையாமல் உள்ளது. சேலத்தில் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் பாஜக நிர்வாகிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஆத்தூரை அடுத்த ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோருக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தை மாவட்ட பாஜக நிர்வாகி குணசேகரன் என்பவர் அபகரிக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி இரு விவசாயிகளுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை போவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை எனில் தாங்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி எச்சரித்துள்ளார். கட்சியிலிருந்து நீக்கினாலே அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி போகுங்க. ரெண்டு பிரச்சனை இருக்குதுங்க. ஒன்று, அந்த ஏழை விவசாயிகளுக்கு தொல்லை கொடுத்ததுங்க, அவங்களுடைய வாழ்வுரிமை பறிக்கிறதுங்க. ரெண்டாவது, இடி என்ற அமைப்பை அவங்க தவறாக பயன்படுத்திக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்க. சாதியின் பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். இனி வருவது செய்தித் துளிகள். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள சென்சுலகூடா பகுதியில் உணவு விநியோகம் செய்யும் ஊழியர் ஒருவர் குதிரையில் சென்று கொடுத்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள புதிய மோட்டார் வாகன சட்டத்தை கண்டித்து லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் செய்ததால் தெலுங்கானாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. சிப்பாய் கலகம் தொடங்கிய 1857ஆம் ஆண்டுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே விடுதலை போராட்ட விதைகளை ஊன்றிய மண் தமிழ்நாடு என்பது நெஞ்சில் பதிய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வீரமங்கை வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்ட வலைதள பதிவில் வரி கட்ட மறுத்து ஆங்கிலேயர்களின் படைபலத்தை எதிர்த்து உயிரை விட தன்மானமே பெரிதென தமிழரின் பண்பை பறைசாற்றிய இருவரின் வீரத்தையும் இந்தியர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்கக் கோரி சென்னையில் மத்திய அரசு அலுவலகங்கள் இயங்கும் சாஸ்திரி பவன் எதிரே மார்க்சிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன், நிவாரண நிதியை வழங்காவிட்டால் மதச்சார்பற்ற கட்சிகளை இணைத்து மிக பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். சாலையில் அமர்ந்து போராடியதை அடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த நோட்டீஸுக்கான கெடு நாளை முடிவடைய உள்ள நிலையில் சென்னையில் தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து துறை, தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முன்னதாக தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமைச்சர் திரு சிவசங்கர் அழைப்பு விடுத்திருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி இன்று மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கில் திரு பொன்முடிக்கும் அவரது மனைவி திருமதி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டு தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் 1 மாதத்திற்குள் மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கியது. சென்னை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளர்களின் வீடுகளில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டைச் சேர்ந்த CMK ப்ராஜெக்ட் நிறுவனம் தொடர்பான அலுவலகங்களில் மேற்கொண்ட சோதனையில் ஏராளமான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தகவல் தொழில்நுட்ப குழு தமது நேரடி மேற்பார்வையில் இயங்கும் என்றும் அதன் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மதிமுக தலைமை நிலைய செயலாளர் திரு துரை வைகோ தொண்டர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாகையில் காவலர் சீருடையில் பாஜகவில் இணைந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர்கள் 2வரை காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷ் சிங் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். என் மண் என் மக்கள் நடைப்பயணம் கடந்த 27ஆம் தேதி நாகையில் நடைபெற்ற போது வெளிப்பாளையம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், கார்த்திகேயன் ஆகியோர் சீருடையில் பாஜகவில் சேர்ந்த வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளை உரிமையாளர்கள் கால்நடைத்துறை வெளியிட்டுள்ள தகுதிச் சான்று விண்ணப்ப மனுக்களை பதிவிறக்கம் செய்து
உரிய முறையில் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. மாட்டின் திமில் தெரியும் வகையில் உரிமையாளர் மற்றும் உதவியாளருடன் கூடிய புகைப்படத்தை இணைப்பதுடன் மாடுகளுக்கு போதைப் பொருட்களை கொடுக்கவோ துன்புறுத்தவோ மாட்டோம் என உறுதிமொழி வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 536 புள்ளிகள் சரிந்து 71,357 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 148 புள்ளிகள் குறைந்து 21,517 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 47,320 ரூபாயாகவும் 1 கிராம் 5,915 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 80 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பங்குச்சந்தை முறைகேடுகளில் அதானி குழுமம் ஈடுபட்டதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை குறித்து செபி விசாரணை போதுமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமானவர்களின் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யும் வரை தொண்டர்கள் உரிமையை காக்கும் போராட்டம் தொடரும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.